Good morning, student. Good morning. Good morning to all of you. Okay, already நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் டாபிக்ஸ் பேசிக்ஸ் ஃபுல்லாக ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? கூலும்ஸ்னா என்ன, கூலும்ஸ்னா என்ன சொல்லுது, அப்புறம் ஒன் கூலும்னா என்ன, ஃப்ளக்ஸ்னா என்ன, ஃபீல்டுனா என்ன, காஸ்லானா என்ன, எல்லாம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓரளவுக்கு பேசிக்ஸ். இப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னா டீட்டெயில்டாக அந்த சாப்டர்ஸை ஃபுல்லாக நம்ம படிக்கணும். பிகாஸ் எப்பயுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பேசிக்ஸ், அந்த சப்ஜெக்டோட கோர் என்ன இருக்குன்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை டீட்டெயில்டாக படித்தோம்னா தான் we can understand something ஈஸியாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஒரு மெஷின் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மொபைல்லாம் எப்படி இருக்குன்ற ஒரு ஆஸ்பெக்ட் உங்களுக்கு தெரியணும். மொபைல்லாம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சாதான் மொபைல்ல உள்ள இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் என்னன்றதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி கூலும்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த கூலும்ஸ்லா எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, அது மாதிரி காஸ்லாவை எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னன்றது உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேவா? அதுக்காக தான் அந்த பேசிக்ஸ் எல்லாம் கொடுத்தது. அப்புறம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் பேப்பர்ஸ் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். பிசிக்ஸ் பேப்பர் எப்பயுமே எப்படி இருக்கும்னா ப்ராப்ளமேட்டிக்ஸா இருக்கும். ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பழகணும். ஒரு சில பசங்க ப்ராப்ளத்தை பார்த்தோன்னே மேக்சிமம் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்குள்ள. ப்ராப்ளம்ஸ் கரெக்டாக நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். எப்பயுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு ஒரு 3 ஃபார்முலாஸ் இருக்கு, அதை நான் சொல்லித்தரேன். அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. யூ கேன் கெட் சம் ஐடியாஸ். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ப்ராப்ளம் அட்டன் பண்ணி பழகிட்டீங்கன்னா தியரி பார்ட் டச் பண்ணவே மாட்டீங்க. பிகாஸ் தியரியில கூட கரெக்ஷன் பண்ணும்போது கீ ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இந்த பாயிண்ட் இருந்தால் தான் மார்க்ஸ் கொடுப்பாங்கன்ற மாதிரிலாம் இருக்கும். பட் ப்ராப்ளம்ஸ்லாம் அப்படி கிடையவே கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன ஃபார்முலான்றது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிச்சுனாலே ஈஸியா என்ன செஞ்சிருவீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தை கரெக்டா ரீட் பண்ணுங்க, கோ த்ரூ பண்ணுங்க. whether you understand or not, அந்த ப்ராப்ளம் புரியுதோ புரியலையோ நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை 3 தடவை நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கான ஃபார்முலா என்னன்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா கால்குலேஷன், அப்புறம் சிம்பிள் கால்குலேஷன்ஸ் தான். ஸோ முக்கியமான 3 விஷயம் என்ன அப்படின்னா, என்ன வாட் தே ஹவ் கிவன், என்ன கொடுத்துருக்காங்க, வாட் தே ஹவ் ஆஸ்க்டு, என்ன கேட்டிருக்காங்க, தென் வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் தட், என்ன கேட்டிருக்காங்க அதுக்கான ஃபார்முலா என்ன, அதுதான் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா காம்படேட்டிவ் லெவல் கொஸ்டின்ஸும் எப்படி இருக்கும்னா பேஸ்ட் ஆன் த நியூமரிக்கல்ஸ் தான். எந்த ஐஐடியா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், எந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அட்டன் பண்ணாலும் அது எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். மேக்ஸிமம் இப்போ நீங்க பிசிக்ஸ்ல எல்லாம் 45 கொஸ்டின் நீட்ல எழுதுறீங்கன்னா அதுல 35 கொஸ்டின்ஸ் எப்படி தான் இருக்கும்னா இட் வில் பி இன் தி ஃபார்ம் ஆஃப் நியூமரிக்கல்ஸ் தான். ஸோ நியூமரிக்கல்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பழகணும். அது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு கூலும்ஸ் லா சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கூலும்ஸ் லானா என்னன்னு உங்களுக்கு தெரியும். F equal to 1/4 pi epsilon naught q1 q2 by r squared உங்களுக்கு தெரியும். This is the magnitude form. Vector form இருக்கு, அதை பத்தி நம்ம பேசுவோம். இப்போ based on the formula we are going to do some problems. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம் பார்ப்போம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணணும். யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் கிவன் அப்படின்றத நீங்க ட்ரை பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 point charges are 3 meter apart and their combined charges 8 microcoulomb and their combined charges is 8 microcoulomb. Just a minute. Power cut ஆயிடுச்சு. Just a minute. Okay, and then combined charges is 8 microcoulomb. Two point charges are 3 meter apart
and their combined charges is 8 microcoulomb. The force of repulsion between them is 0.012 Newton. Because நான் வீடியோ ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு அனுப்புறேன், அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போனாலும் கூட நீங்க அதை ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஓகே. 2 point charges are 3 meter apart and their combined charges is 8 microcoulomb. The force of repulsion between them is 0.012 Newton. Charges are என்னன்னு கேக்குறாங்க. Option A 4 microcoulomb, 4 microcoulomb. இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்றாங்க நோட் பண்ணி வச்சுக்கோ, ஏன்னா I'll be rub this one. Then 6 microcoulomb, then 2 microcoulomb. Option C 5 microcoulomb, 3 microcoulomb. Option D 7 microcoulomb, 1 microcoulomb. சரி, கவனி. 2 point charges. I'm going to explain the question. என்னன்னா 2 point chargesனா 2 point charges, அந்த 2 point chargesக்கு இடையில இருக்கிற distance வந்து 3 மீட்டர். அதோட கம்பைன் வந்து 8 மைக்ரோகூலும். கம்பைன் 8 மைக்ரோகூலும்னா என்ன சொல்றாங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணேனா Q1 ஒரு சார்ஜ் Q2 ஒரு சார்ஜ், அது ரெண்டையும் ஆட் பண்ணேனா 8 மைக்ரோகூலும் வருது அப்படின்றாங்க. Then the force of repulsion between them is எவ்வளவுனா அந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் வந்து 0.012 அப்படினா அந்த சார்ஜஸோட வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கொடுத்திருக்காங்கன்றதை டீடைலா எழுதணும். என்ன கொடுத்திருக்காங்கன்றதை ஃபர்ஸ்ட் டீடைலா எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். அப்ப இது ஒரு பாயிண்ட் சார்ஜ், இது ஒரு பாயிண்ட் சார்ஜ், ரெண்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் 3 மீட்டர். அப்ப ஆர் they have given 3 மீட்டர். வேற என்ன சொல்லிருக்காங்க, the force of repulsion. repulsion னு சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு சிமிலர் சார்ஜஸ்னு அர்த்தம். எவ்வளவு இருக்கு அப்படினா F ம் கொடுத்தாச்சு. F equal to 0.012 நியூட்டன் சொல்லியாச்சு. வேற என்ன சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப ரெண்டு சார்ஜஸோட வேல்யூ எவ்வளவு, அந்த சார்ஜஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் என்னன்னா Q1 எவ்வளவு Q2 எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இது வந்து given, இது வந்து asked. நான் என்ன சொல்லிருக்கேன், first you have to understand what they have given, what they have asked. Okay, nice. What they have given, what they have asked. So இது கொடுத்துட்டு இது கேக்குறாங்க. அப்ப நம்ம கால்குலேட் பண்ண போறோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா listen to me. நமக்கு கூலம்ஸ் லா தெரியும். F equal to 1/4 pi epsilon naught Q1 Q2 by R squared ன்றது நமக்கு தெரியும். சோ இந்த வேல்யூவும் கான்ஸ்டன்ட்டா தெரியும். 9 into 10 power 9 னு தெரியும். சோ Q1 நமக்கு தெரியாது, Q2 நமக்கு தெரியாது. R squared எவ்வளவு சொல்லிருக்காங்க, 3 meter squared. சோ 3 into 3 னு சொல்லிட்டாங்க. F எவ்வளவு சொல்லிருக்காங்க, 0.012 னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இந்த 9 ஐயும் இந்த 9 ஐயும் என்ன செஞ்சிரலாம், கேன்சல் பண்ணிரலாம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு, 0.012 இருக்கு. இப்போ நமக்கு Q1 Q2 நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க. Q1 ஐயும் Q2 ஐயும் ஆட் பண்ணா 8 மைக்ரோகூலும் வருது அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப எனக்கு Q1 மட்டும் வேணும்னு வெச்சுக்குறோம். 8 minus Q2 into 10 power minus 6 into 10 power, இந்த மைக்ரோகூலும்க்கு 10 power minus 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படினா, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சுனா Q1 ஓட வேல்யூ தெரிஞ்சிருக்கு in terms of Q2. இப்போ இந்த வேல்யூவை தூக்கி இதுல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you can get some idea. என்ன இருக்கும், 10 power 9 அப்படியே இருக்கும். இத நீங்க எப்படி எழுதிக்கலாம்னா 12 into 10 power minus 3 ன்னு எழுதிக்கலாம். 0.012 12 into 10 power minus 3, மூணு டிஜிட் இருக்குறதுனால 10 power minus 3. இங்க என்ன ஆயிரும், 10 power 9. Q1 ஓட வேல்யூ எவ்வளவு, 8 minus Q. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். 8 minus Q2 into Q2. Total values எவ்வளவு, actually this is Q1, this is Q2. புரியுதா, Q1 into Q2 அததான் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். இங்க 8 minus Q2 into 10 power minus 6. சரியா, ஓகே. Q2 ஓட வேல்யூ எவ்வளவு, Q2 ஓட வேல்யூ எவ்வளவு, Q2 னே அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, are you clear? இது just for simplifications தான். இந்த 10 power 9 இருக்குல, இந்த 10 power 9 நீங்க இந்த பக்கம் கூட கொண்டு வந்துடலாம். இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா 10 power அப்படியே கூட இல்லைனா கேன்சல் பண்ணிடலாம். it becomes 6 ன்னு மாறிடும். இது 12 மட்டும் இருக்கும். ஓகேவா, நைஸ். இப்ப இங்க 10 power minus 3 கட் பண்ணிட்டா இது 10 power 6 ன்னு மாறிடும். again இங்க 10 power minus 6 இருக்கும், will be cancel out, ரெண்டு கேன்சல் ஆயிடும். சோ ரிமைனிங் உங்களுக்கு என்ன மட்டும் இருக்கும்னா 8 minus Q2 into
Q2 இருக்கும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8Q2 minus Q2 ஸ்கொயர் இங்க வந்து 12 இருக்கும். இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மட்ல கொண்டு வரணும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மட்ல கொண்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா இந்த Q ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்துரும், இதையும் இந்த பக்கம் கொண்டு வந்துரும். அப்ப Q2 ஸ்கொயர் பிளஸ் ஆயிடும், இது minus 8Q2, இது என்ன ஆயிடும் plus 12 equal to 0. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிரணும். எலிமினேஷன் ஃபேக்டரைஸ் மெத்தட்ல என்ன செஞ்சிரணும் அப்படினா சால்வ் பண்ணிரணும். எப்படி சால்வ் பண்ணிரலாம்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 12 வரணும், ஆட் பண்ணா -8 வரணும். அப்ப என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? 2 6 போடலாம். ரெண்டையும் ஆட் பண்ணா -2 என்ன ஆயிடும்? -8 ன்னு மாறிடும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா -* + 2 6 ஆர் 12. மல்டிப்ளை பண்ணா +12, ஆட் பண்ணனா -8 வர மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. அப்ப q - 2 ஒரு ஃபேக்டர், q - 6 ஒரு ஃபேக்டர் equal to 0. அப்படினா q equal to 2 மைக்ரோ கூலும், இன்னொரு சார்ஜ் என்னவா இருக்கணும்? q equal to 6 மைக்ரோ கூலும். அவ்வளவுதான். இது q1, இது q2. சரியா? அப்ப q1 ஓட வேல்யூ 2 மைக்ரோ கூலும், q2 ஓட வேல்யூ 6 மைக்ரோ கூலும். ரெண்டையும் ஆட் பண்ணா 8. அதுதான் அவங்களே சொல்லிருக்காங்க. sum of the q1 plus q2 வந்து 8 மைக்ரோ கூலும் சொல்லிருக்காங்க. அப்ப எந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணலாம்? 2,6 ன்னு ஏதாச்சும் இருந்தா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல 6,2 ன்னு எது இருந்துச்சுனாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். It's a very very important based on the Coulomb's law. Okay, then I am going to explain another one problem based on the Coulomb's law. Based on the Coulomb's law, write down the question. Two charges of magnitude 10 units and 20 units, two charges of magnitude 10 units and 20 units are separated by certain distance. எவ்வளவுன்னு தெரியல. Now both the charges are brought to contact and again separated to initial position. What will be the ratio of initial and final force? Again I am telling, again repeat the question. Two charges of magnitude 10 units and 20 units are separated by certain distance. Now both the charges are brought to contact and again separated to initial position. What will be the ratio of initial and final force ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா இங்க ஒரு சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு சார்ஜ் இருக்கு. இது Q1, இது Q2. ஃபர்ஸ்ட் ரெண்டையும் சர்டன் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு உங்களுக்கே தெரியும். கூலுமிக் ஃபோர்ஸ். கூலுமிக் ஃபோர்ஸ் என்னது? அகைன் F, அதான் இனிஷியல். F equal to 1/4πε0 Q1 Q2 by R². இந்த Q1 ஓட வேல்யூ எவ்வளவு சொல்லிருக்காங்க? 10 ன்னு சொல்லியாச்சு. அப்ப 1/4πε0 10 into Q2 வந்து 20 ன்னு சொல்லிட்டாங்க, divided by R². இதுதான் இனிஷியல்ல இருக்கிற பொசிஷன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த क्वेश्चनக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா 9/8, அடுத்தது 4/3, அடுத்தது 3/2, அதுக்கப்புறம் 8/9. இந்த நாலு ஆப்ஷன்ல ஏதோ क्वेश्चन நம்ம புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி you try to understand the question. If you understand the question you can answer easily. புரியுதா? சோ என்ன கேக்குறாங்கன்னா ரெண்டு சார்ஜஸ் இருக்கு, ரெண்டையும் சர்டன் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். சர்டன் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சுட்டு அடுத்து என்ன பண்றோம்? அப்போ ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யறோம் அப்படின்னா ரெண்டையும் கான்டாக்ட்ல கொண்டு வரோம். இங்க ஒரு சார்ஜ், இங்க ஒரு சார்ஜ் இருக்கு. இப்போ ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அது இனிஷியல் ஃபோர்ஸ். இப்போ ரெண்டையும் கான்டாக்ட்ல கொண்டு வந்துட்டு திரும்ப அதே ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு போயிடும். இப்போ ஃபோர்ஸ் என்ன? அது ஃபைனல் ஃபோர்ஸ். சோ இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல இருக்கிற ஃபோர்ஸ் வந்து 1/4πε0 10 × 20 by R². இப்போ ஃபைனல்ல இருக்கிற ஃபோர்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரியணும். ஃபைனல்ல இருக்கிற ஃபோர்ஸ் என்னன்னா ஆப்ஷனை நோட் பண்ணிக்க. 9/8, 4/3, 3/2, 8/9. இந்த நாலு ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று தான் இருக்க போகுது. சோ இது இனிஷியல்ல இருக்கிற ஃபோர்ஸ். ஃபைனலா இருக்கிற ஃபோர்ஸ் என்னன்னு நான் பார்த்துறேன். ஃபைனலா இருக்கிற ஃபோர்ஸை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஃபைனலா இருக்கிற ஃபோர்ஸ் என்னன்னா இங்க ஒரு சார்ஜ், இங்க ஒரு சார்ஜ், ரெண்டும் சர்டன் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது ரெண்டையும் கான்டாக்ட்ல கொண்டு வந்துட்டீங்கன்னு வெச்சுக்கோ. இதோட வேல்யூ 10, இதோட வேல்யூ 20. இது ரெண்டையும் இப்ப கான்டாக்ட்ல கொண்டு வந்துட்ட. இது ரெண்டையும் கான்டாக்ட்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா டோட்டலா எவ்வளவு? 10 + 20 30யா? அந்த 30 வந்து ஈக்குவலா என்ன செய்யும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டையும் ஆட் பண்ணா 30னா இது கம்பைன் ஆகும்போது 30 ஆயிடும். இதை நீ திரும்ப பிரிச்சீனா ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். 15 15. ஆக்சுவலி என்னன்னா Q1 வந்து 15 கூலும், Q2 வந்து 15 கூலா செப்பரேட் ஆயிடும். எப்ப நீங்க வந்து கான்டாக்ட்ல கொண்டு வந்துட்டு திரும்ப செப்பரேட் பண்ணீங்கன்னா இது 15 ஆகும், அது 15 ஆகும், செப்பரேட் ஆயிடும். இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா
கான்டாக்ட்ல கொண்டு வந்துட்டு நீங்க செப்பரேட் பண்ணீங்கன்னா இந்த Q1 வந்து 15 கூலுமா ஆயிரும், அகைன் Q2 வந்து 15 கூலுமா ஆயிடும். இதுதான் விஷயம். ஓகேவா? இப்போ as usual எப்பயும் போல இதே ஃபார்முலாவை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். F final equal to 1 4 pi epsilon naught. What is the value here? 15 into 15 divided by r square. This is final force. அவங்க என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? What will be the ratio of initial and final? அப்படினா Fi divided by F கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க எப்படி கண்டுபிடிச்சலாம்? இது ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா இது இதுவும் போய்டும், இது இதுவும் போய்டும். அப்ப மேல என்ன போய்டும்? 15 into 15 மேல போய்டுமா? ஆமா. இப்போ 200 divided by இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றது. இது இதுவும் கேன்சல் ஆயிடும். நீங்க டிவைட் பண்ணி பாத்துக்கோங்க. ஈஸியா சொல்லிட்டேன். Fi FF. சரியா? அப்ப என்னவா மாறிடும் அப்படினா இது ரெண்டையும் நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 200 divided by என்ன மட்டும் வரும்னா 225 வரும். If you simplify that, the value will be 8/9. That's all. The ratio of force வந்து என்னது அப்படினா 8/9. So the second problem. Again I'm going to explain the third problem based on the Coulomb's law. Coulomb's law is one of the most important questions because நீங்க போய் பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ல லாஸ்ட் இயர் பேப்பர் எடுத்து பாருங்க, அதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க. Based on the NEET exam, lot of questions they have asked because it's very very important. Okay, so okay, these are the questions from the NEET exams based on the Coulomb's law. Okay, then I'm going to explain the third problem. Third problem, which is nothing but two small spherical cells. Write it. Write down. Write down the question. Two small spherical cells A and B are given positive charges of 9 coulomb and 4 coulomb respectively and placed such that their center separated by 10 meter. Two small spherical cells A and B are given positive charge of 9 coulomb and 4 coulomb respectively and placed such that their centers separated by 10 meter. If P is the point in point between them where the electric field intensity is 0, then the distance of point B from the center of A is எவ்வளவுன்னு கேக்குறாங்க. Again I'm telling the question. Two small spherical cells A and B are given positive charge of 9 coulomb and 4 coulomb respectively and placed such that their center separated by 10 meter. If P is a point in point between them where the electric field intensity is 0, then the distance of the point P from the center of A is 5 meter, option A. 5 meter, option B. 6 meter, option C. 7 meter, option D. 8 meter. Question நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி you try to understand the question. If you understand the question, you can answer. ரெண்டு சார்ஜஸ் இருக்கு. இங்க ஒரு சார்ஜ், இங்க ஒரு சார்ஜ். இது ஏன்ற பாயிண்ட்ல, இது பின்ற பாயிண்ட்ல. இதோட வேல்யூ 9 கூலும், இதோட வேல்யூ 4 கூலும். சரியா? ரெண்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்களா? கொடுக்கல. given பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்க? நடுவுல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. Pன்ற பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல நடுவுலன்னு கிடையாது. between the two points நீங்க எங்க வேணா எடுத்துக்கலாம். இங்க கூட எடுத்துக்கலாம். சரியா? இல்ல இங்க கூட எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி 0 ஆயிடுது அப்படின்னா அது ஏன்றதுல இருந்து எந்த டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி 0 ஆகும். நீங்க ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்றீங்க between A and B. அப்ப எந்த பாயிண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நீங்க Pன்ற பாயிண்ட செலக்ட் பண்ணீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி 0 ஆகும் அப்படின்றாங்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துலயோ இந்த இடத்துலயோ இந்த இடத்துலயோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி from A ல இருந்து ஒரு இடத்துல 0 ஆகுது. அது எந்த இடம்னு கேக்குறாங்க. இப்ப நீங்க கால்குலேட் பண்ணணும். இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் 10 மீட்டர்னு சொல்லிருக்காங்க. இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில இருக்கு 10 மீட்டர். அப்ப இத வந்து x னு வெச்சுடுவோம். அப்ப இது என்ன ஆயிடும்? 10 - x. இது x, இது 10 - x. இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி 0 ஆகுதுன்னா அதுக்கு என்ன மீனிங்னா இந்த சார்ஜ் இந்த பாயிண்ட்ல ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ், இந்த சார்ஜ்னால இந்த பாயிண்ட்ல இருக்கிற ஃபோர்ஸ் அகைன் இந்த சார்ஜ்னால இந்த பாயிண்ட்ல இருக்கிற ஃபோர்ஸ் ரெண்டு ஈக்குவல் ஆகும். இதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி 0 ஆகுதுன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட்ல இந்த சார்ஜ்னால இருக்கிற ஃபோர்ஸ் அதே மாதிரி இந்த சார்ஜ்னால இந்த பாயிண்ட்ல இருக்கிற ஃபோர்ஸ் ரெண்டு ஈக்குவல் ஆகும். இப்ப இந்த சார்ஜ்னால இங்க இருக்க ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும்னா ஜெனரலா நமக்கு கூலும்ஸ் லா F = 1/4 epsilon naught Q by R². இதுதான் ஃபார்முலா. பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ், the force due to point charge. முதல்ல எழுதுனது force due to the two charges. ஓகேவா? அப்ப இங்க எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும்னா F = 1/4 epsilon naught. What is the value of Q? 9 divided by what is the distance here
from here to x, so x square. That will be equal to, again, 1 4 pi epsilon naught. The value is 4 divided by, what is the value? 10 minus x the whole square. Are you clear what I have written in the book? Okay, 1 4 by epsilon naught, 1 4 by epsilon will be cancelled out. 9 by x eppadi maruna 3 by x, for our convenience 3 by x the whole square. Here 2 by 10 minus x the whole square. Square will be cancelled out. So 3 by x, so 3 by x, that's equal to here 2 divided by 10 minus x. If you cross multiply 3 into 10 minus x, that's equal to 2x. If you simplify that, you can get some value. What happened? 30 minus 3x equal to 2x. I want the value of x. So it goes to there. 30 equal to 5x. I want x only. So 30 by 5, it becomes 6. So x equal to 6 meter. அப்ப ஏன்ற பாயிண்ட்ல இருந்து 6 meter distanceல electric field density 0 ஆயிடும். Okay, these are important points. I think you are very clear. So what is Coulomb's law? The force of attraction or repulsion between the 2 point charges is directly proportional to product of the charges and inversely proportional to the square of the distance. We know very well F equal to 1 4 pi epsilon naught Q1 Q2 by R square. Okay, nice. Electric field na E equal to F by Q. These are the important problems based on the Coulomb's law. புரியுதா? நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இனிமேல் கொஞ்சம் ஃபாஸ்டா போவோம் because உங்களுக்கு வீடியோவா தான் அப்லோட் பண்ண போறேன். வீடியோவா தான் அப்லோட் ஆகும். சோ அப்படிங்கும்போது உங்களுக்கு if you have a doubt means என்ன பண்ணிக்கலாம்னா just you can rewind the video and listen what I have said in the class. Okay, nice. அவ்வளவுதான். சோ நீங்க கொஞ்சம் கிளியரா பாத்துக்கோங்க. லெசன் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் because advanced syllabus உங்களுக்கு you are a செகண்ட் செட்னு நினைக்கிறேன் நீங்க. சோ அதனால क्वेश्चन சிலபஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும். அதை நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். அதனால கொஞ்சம் ஸ்பீடா போனாலும் கூட வீடியோவா அப்லோட் பண்றதுனால உங்களுக்கு எந்த அஃபெக்ட் ஆகாது. நீ ஈஸியா ரீவைண்ட் பண்ணியும் பாத்துக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி எல்லா டாபிக்ஸும் we will next class onwards என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டீடைலா நம்ம படிக்க ஆரம்பிப்போம். ஓகே, thank you so much my dear. We'll see you next class.